உண்மையில் ஒரு இயற்கையினுடைய அதிசயம் என்னென்னு சொன்னால் மணந்து பார்த்தீர்களானா தெரியும் முற்றும் முழுதாக எலுமிச்சையினுடைய மனம் தான் கொஞ்சம் நீர்த்தன்மை கூடியது என்பதுனா நீரை சேர்க்கக்கூடாது. மழை காலங்களில் ஏராளமாக காய்க்கும். மற்றபடி தோட்டக்கீரை மாதிரி சமைக்கலாம். தோட்டக்கீரையை விட இதனுடைய கறி மிகவும் சுவையானதாக இருக்கும். ஒரு வீட்டிலே 3 மாத மரவள்ளி 6 மாத மரவள்ளி 9 மாதம் ஒரு வருஷம் என்று சொல்லி மாதங்கள் அடிப்படையில் மரவள்ளியை நட்டோம்னா தொடர்ச்சியாக எல்லா காலங்களிலும் மரவள்ளி கிழங்கு குடைக்கக்கூடியதாக இருக்கு. லாப நட்ட கணக்கு பார்க்கின்றார்கள். பயிர்களை வளர்ப்பதற்கு லாப நட்ட கணக்கு பார்க்கணும். பண்டைய பாரம்பரியமான ஒரு கீரை வகை வீடுகளிலே குடத்தடி உங்களுக்கு தெரியும். முந்தின காலத்திலே வீடுகளிலே குடங்களை வைத்திருப்பார்கள். அந்த குடத்தடி ஈரத்திலே இந்த கீரை எப்படியும் எல்லா வீடுகளிலையும் இருந்தது. பருப்போடு சேர்த்து இதை சமைப்பது கூடுதல் வளமையாக இருக்கின்றது. எல்லாருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டு தோட்டம்னா பயிர்களை, அதாவது காய்களை பிடுங்கி காய்கறிகளை பிடுங்கி சமைக்கிற காய்கறிகளை பிடுங்கி உருவாக்குகின்றத. நான் அதல்ல வீட்டு தோட்டம். வணக்கம் நண்பர்களே, இது யூசி விலாக்ஸ். நான் ஜான்ஸ் என்று. இன்றைக்கு நாங்கள் இப்போ நிற்கிற இடம் உயரப்புலம் ஆனக்கோட்டை என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டால் வீட்டு தோட்டம். இந்த உயரப்புலத்தில் இருக்கிற உதயசீலன் என்று சொல்கிற ஒரு ஆள் வீட்டு தோட்டத்தை மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கார். தன் வீட்டிலே வெளிநாட்டு தாவரங்கள் என்றெல்லாம் சொல்லி புதிய புதிய தாவரங்கள் எல்லாம் வச்சு வளர்த்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம். இந்த வீட்டு தோட்டத்தில் ஆர்வமாக இருக்கிற அநேக எங்களுடைய வியூவர்ஸுக்கு இது ஒரு முக்கியமான விலாகாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனோடு சொல்லுங்கள். நான் சுப்பிரமணியம் உதயசீலன். நாங்கள் இருக்கிற இடம் உயரப்புல ஆனக்கோட்டை பகுதி. இது பழைய போலீஸ் நிலைய வீதி என்று சொல்வார்கள். நான் சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த இயற்கை வழியிலே வீட்டு தோட்டம் ஒன்றை ஒரு மாதிரி தோட்டமாக வைத்து பலருக்கும் இந்த விடயங்கள் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வுகளை வழங்கி வருகின்றேன். எவ்வளோ காலமாக நீங்கள் தொடங்கி செய்து கொண்டிருக்கிறீங்க? சிறு வயதிலிருந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் வருகின்றேன். சின்ன வயதிலிருந்து இந்த இயற்கை ரீதியான தோட்டங்களை மற்றது எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை நாங்களே உற்பத்தி செய்து நாங்களே உண்ண வேண்டும், முயற்சியாக வாழ வேண்டும், எங்களுடைய வீட்டு சூழலை ஒரு பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்கிற சின்ன வயதிலிருந்து எங்களுடைய தந்தையாரிடமிருந்து நான் பழகி வந்த பழக்கம். அதனை தொடர்ந்து செய்து வருகிறேன். இடம் போதுமான அளவு இருக்காங்க? இடம் என்னதோ இடம் இருக்காது, ஆனால் மாற்று வழிகள், அதாவது நாங்கள் ஒரு ஆய்வு ரீதியாகவும் மற்றும் பல்வேறுபட்ட அனுபவங்களூடாகவும் மாற்று வழிகளை பயன்படுத்தி சகல இடங்களையும் என்னை பொறுத்தவரை இந்த வீட்டிலே நான் மதில், சுவர், வீட்டு தாவரங்கள், கூரை என எல்லா பிரதேசங்களிலும் பொருத்தமான பயிர்களை நட்டு ஒரு பரிசோதனை மூலமாக வெற்றி கண்டு அதனூடாக எந்த இடத்துல எந்த பயிரை நட்டால் சரியாக வரும் என்பதை உணர்ந்து நான் இங்கே செய்து வருகின்றேன். எல்லா இடம் வீட்டு தோட்டம் செய்யணும். ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் பார்க்குற பொழுது இப்போ கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் இருக்கிற தாவரங்கள் மற்ற புதுசான தாவரங்கள் எங்களுக்கு தெரிஞ்சலாம் இந்த கத்தரிக்காய் வேண்டிய மரவள்ளி அதுக்கெல்லாம். ஆனால் உங்கள்கிட்ட அப்போ நிறைய புதுசாக நீங்களே உருவாக்கி நிறைய கண்டுபிடிச்சி உருவாக்கி இருக்கிறீங்க. எங்களுக்கு உங்களோட தாவரங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி. எங்களோட வீட்டை பொறுத்தவரையிலே 15 வகையான கீரைகள் இருக்கின்றன. இது பார்த்தீர்கள்னா மரப்பசளி. உண்மை இந்த மரப்பசளி என்கின்ற கீரையை நீங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் நினைக்கின்றேன். சில இடங்களில் இருக்கின்றது. உண்மை இது இந்தியாவிலே தான் பிரபலமான ஒரு கீரை. அந்த இந்தியாவிலிருந்து வந்தவர்களிடமிருந்து தான் இதை நான் பெற்றேன். மிகவும் செழிப்பாக வளரும். இந்தியாவில் வந்தாக்கள்கிட்ட கேட்டெடுத்து நாங்கள் மரப்பசலியை பார்த்தீர்களான ஒரு வண்டோ பூச்சியோ எதுவுமே புழுக்களால் அரிக்கப்படாத ஒரு பசுமையான கீரையாக இருக்கின்றது. இதுக்கு உண்மை நீரை மட்டும் பார்த்தால் போதுமானது. வேணுமென்றால் அதற்கு இயற்கை ஏற்று கூட்டரு அல்லது சருகுகள் உக்கல்களை அதனுடைய அடிப்பகுதியை போட்டால் போதுமானது. இதனுடைய இளம் குருத்து பகுதிகளை நாங்கள் பிடுங்கி சமைப்பது கூடுதலாக வரையாக செய்வதற்கு இந்த மரப்பசலி உகந்ததாக இருக்கு. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் எவ்வளவு செழிப்பாக இந்த இடத்துல இது வளர்ந்து வருகின்றது. எங்களோட வீட்டிலே இருந்தது வெள்ளை நிறமான கொச்சி, கடுமையான ஊதா கலரான கொச்சி. இரண்டும் கலப்பு, அதாவது கலப்படைந்து தானாக இயற்கையாக மாறிய ஒரு இனமாக இருக்கின்றது. இது உண்மையில் என்னென்னு சொன்னால் மாறினது மட்டுமில்லை, எங்களுடைய வீட்டு சூழலை மிக சிறப்பாக வளர்ந்து நிறைய காய்களை உருவாக்கி தாகின்ற பல இடங்களில் இருக்கின்றது, தருகின்ற கொச்சியாக இருக்கின்றது. ஆகவே இது தானாக எங்களுடைய சூழலில் உருவாகி தானாக வளர்ந்து நல்ல பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்த விஷயம் இந்த கங்குனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நிறைய விடயம். கங்குன் மேலே கங்குன் சின்ன நாள் இருக்கிறது. இல்லை அது மரமாக வளர்கின்ற தன்மை கொண்டது. இது கொடியாக வளர்கின்றது. இதிலும் குளங்களிலே நீங்கள் கூறுகின்ற அந்த சிறிய கங்குன் குளப்பகுதிகளிலே வளருவது. அதிலே எல்லோருக்கும் ஒரு எண்ணம் இருக்கின்றது, இந்த கங்குன்களை நான் நீருள்ள இடங்களே நீர்ப்பசுமையான இடங்களே தான் நட வேண்டும். இல்லை, ஓரளவு ஈரப்பசுமை உள்ள ஈரலிப்பான இடங்களிலே நட்டு பயன்பெற்றுக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த கீரை. இந்த நாளும் பயனை பெற்றுக் கொள்ளக்கூடிய பூச்சிகள் மற்றும் புழுக்களால் அரிக்கின்ற தன்மை இருக்கின்றது. என்றாலும் நீராலே இதனை கழுவி அல்ல நீரை மேலே தெளித்து நாங்கள் இதை பூச்சியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. பார்ப்பது ஒரு கத்தரி.
உண்மையில் ஒரு இயற்கையினுடைய அதிசயம் என்று தான் சொல்ல வேண்டும். இயற்கையினுடைய ஒரு அதிசயமான கத்தரி. இந்த கத்தரியை பற்றி உங்களுக்கு கூறுகின்றேன். கூடுதலான இதனுடைய புள்ளி ஒரு பெரிதாக வளர்ந்திருக்கும். அதுக்குள்ளேயே பூ பூத்து காய் உருவாகும். மழை காலங்களில் நிறைய காய்களை காய்க்கின்ற ஒரு கத்தரி. பார்த்தீர்கள்னா இது இவ்வளவுமே புள்ளி. இந்த பார்த்தீங்கன்னா இது உண்மையில் இந்த பூவை பாதுகாப்பதற்கு உருவாகிய புள்ளி தான். உண்மையில் ஒரு இயற்கையினுடைய அதிசயம் என்னென்னு சொன்னால், தனது காயை மழை காலங்களிலே பாதுகாப்பதற்காக இயல்பாக்கமடைந்து தனது புள்ளியை பெரிதாக்கி அதுக்குள்ளே தனது பூவை பாதுகாத்து மழை காலங்களில் ஏராளமாக காய்க்கும். எங்களுடைய வீட்டுச் சூழல் எல்லாவற்றிலையும் பொருத்தமான பயிர்களை நட்டு நாங்கள் இதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது. இந்த நிலம் சில வேளை ஒரு பசலைத்தன்மையற்ற நிலமாக இருந்தால் இவ்வாறு பைகளிலே நாங்கள் தாவரங்களை நட்டு தண்ணீரை ஊற்றி கொண்டு வருகின்ற போது இந்த பையக்கே போடுகின்ற ஈட்டு பசலை என்பவை கீழே வழிந்து நிலத்தை மாற்றிவிடும். இது திப்பிலி தாவரம். இது வெத்திலையில திப்பிலி உண்மையிலே மருத்துவ குணம் மிக்கது. பெருமதியான திரிகடுகம் என்று சொல்லப்படுகின்ற 3 வகையான மூலிகளிலே மிக முக்கியமானது மிளகு, சுக்கு, திப்பிலி. நிறைய ஆயுர்வேத மருந்துக்குள்ளே திப்பிலி இருக்கும் உண்டு. 2வது நாங்கள் எங்களோட வீட்டிலே எங்களுடைய உடலிலே இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் இந்த மருந்து இயற்கையான ஆயுர்வேத மருத்துவத்தன்மைகளுக்காக எங்களுடைய தூளரைக்கின்ற போது இதனை கலந்தரைக்க முடியும். குடிநீர், அதாவது எங்களுக்கு வீட்டிலே காய்ச்சல் அல்லது தடிமன் போன்ற உபாதைகள் ஏற்படுகின்ற போது குடிநீருக்கு இதனை பாவிக்க முடியும். இதை விட முக்கியமான ஒன்று, இந்த இலையை அவதானிச்சிங்கன்னா இந்த இலையிலே இந்த விதமான பூச்சியும் அரிப்பதில்லை. இதனுடைய சாற்றை நாங்கள் தாவரங்களுக்கு ஒரு மருந்தாக பாவிக்கலாம் என்பதை உணர்ந்து நான் இதனுடைய சாற்றை தாவரங்களுக்கு தெளிக்க கிருமிநாசினியாக தெளித்து வெற்றி கண்டிருக்கின்றேன். இது வெளிநாட்டில் இருந்தவர்கள் கொண்டு வந்தது அந்த கீரை. நான் தான் சிறிய 2 தளிர்களை வைத்து உருவாக்கி பெரிய இடங்களில் உருவாக்கி இருக்கு. இணலுக்குள்ள வளரக்கூடியது. கட்டாயமில்லை, வெயில் கொஞ்சம் இதுக்கு ஒத்து வராத ஒன்றாக இருக்குது. இது இந்தோனேசிய நாட்டுக்குரிய ஒரு தாவரம். இந்த தாவரம் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளில் மிக முக்கியமான கீரை. என்னென்னு சொன்னால் இது மருந்து பசலை எதுவுமே பாவிக்காத கீரை என்பதனால இதை கூடுதலாக உணவில் சேர்த்துக் கொள்கின்றார்கள். மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இது ஒரு தோட்டக்கீரைக்கு பிரதியீடாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. தோட்டக்கீரை மாதிரி கறி சமைக்கலாம். கொஞ்சம் நீர்த்தன்மை கூடியது என்பதுனா நீரை சேர்க்கக்கூடாது. மற்றபடி தோட்டக்கீரை மாதிரி சமைக்கலாம். தோட்டக்கீரையை விட இதனுடைய கறி மிகவும் சுவையானதாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த நோக்கோல்னு சொல்லி எங்களுடைய பகுதிகளில் இது பயிரிடுவதில்லை. இல்லை, இது உண்மையில் கிழங்கு அல்ல, ஆனால் ஒரு தண்டு திரிவடைந்து வருவதாகத்தான் நான் இதை கருதுகிறேன். அதாவது தண்டு கிழங்கு. இது நிலத்துக்குள்ளே போனால் தண்டு கிழங்கு என்று சொல்வார்கள். இது சமைக்கிறது, இந்த காயத்தான் சமைப்பது. இது அதே மாதிரி இது இலக்கோவா. கோவாவை நாங்கள் மற்ற கோவா என்று சொன்னால் அதனுடைய முட்டை கோவா போன்றவற்றை நட்டால் கூடுதலாக மருந்து பாவிக்க வேண்டி வரும். இது இயற்கையிலேயே இலை வழியிலே தெளிவாக தெரிவதனால நாங்கள் இயற்கை மருந்தாலேயே பாதுகாத்து கறி சமைத்துக் கொள்ள முடியும். இந்த இலைகளை நாங்கள் கறிக்கு பயன்படுத்தி சமைக்கிறோம். இப்போ நாங்கள் தோட்டங்களில் பார்க்குற கோவா சின்னதாக இது ஒரு மரம் மாதிரியே வளருது. இது கூடுதலாக நான் முதல் முறை நட்ட போது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கிட்ட நின்று பலன் தந்தது. கூடுதலாக இலைகளை ஒடுக்கின்ற போது அது வளர்ந்து கொண்டே போகும். லெமன் கிராஸ் என்று சொல்லப்படுகின்றது உண்மையில் எலுமிச்சை மலமுள்ள ஒரு வகை புல்லு. மணமுட்டியாக பயன்படுத்தக்கூடும். தேநீரிலே இதனுடைய இலைகளை போட்டு நாங்கள் சுவையான தேநீர் தயாரித்து குடிக்க முடியும். கூடுதலாக எலுமிச்சை மனம் உள்ளது. அதே மாதிரி இது எலுமிச்சை மனம் முற்று முழுதாக இதனுடைய மனம் நீங்கள் மணந்து பார்த்தீர்களானா தெரியும். முற்று முழுதாக எலுமிச்சையினுடைய மனம் தான் இதனுடைய மனம். லெமன் கிராஸ் என்று சொல்வார்கள். இது பசளி. இது கொடிப்பசளி. மரப்பசளியை உங்களுக்கு காட்டியிருந்தது. இது கொடிப்பசளி. இது மேலே முற்று முழுதாக இயற்கையான எருக்களை பாவித்து வளர்ந்து வருவதனால இவ்வளவு பெரிய இலையாக இருக்கின்றது. இது எங்களுடைய உணவிலே மிக முக்கியமான ஒரு எல்லோரும் விரும்பி உண்ணுகின்ற ஒரு கீரை வகை. அதில் இந்த பருப்போடு சேர்த்து இதை சமைப்பது கூடுதல் வளமையாக இருக்கின்றது. தோட்டங்களில் எடுக்கிற அந்த சின்ன பசளி அதன் இனம் தானே இது? இது ஒரு வேற பசளி. அது வேறு. அது சாம்பார் பசளி என்று சொல்கிறேன். இது கொடிப்பசளி. ஆனால் எல்லாமே பசளி இனங்கள். எங்கள் வீட்டில் 4 வகையான பசளி இனங்கள் இருக்கின்றது. இது இந்த கலர் என்ன வருது இந்த பைத்தங்க? உண்மையிலே ஒரு இனம் நிறம்ன்றதை விட போசனை, அதாவது கூடுதலாக இந்த நிறத்துக்கும் அந்த மரக்கறிகளில் இருக்கிற போசனைக்கும் இடையில தொடர்பு இருக்கு. இந்த இவ்வாறான நிறங்கள், ஊதா சிவப்பு நிறங்கள் இருக்கின்ற இவ்வாறான காய்களில் கூடுதலாக அயன், இரும்பு சத்து கூடுதலாக இருக்கும். ஒரு தரத்திலேயே எங்கள் ஒரு கறிக்கு தேவையான அளவு பைத்தங்காய் பிடுங்கக்கூடிய இருக்கும். இன்னொரு விசேட தன்மை என்னன்னா, மழை காலங்கள்லேயும் பைத்தங்காய் இந்த கத்தரி போல தான் பைத்தைகள் காய்ப்பது குறைவு. ஆனால் இந்த பைட்டை மழை காலத்திலே நிறைய நாங்கள் மழை காலத்திலே இந்த பைட்டையிலிருந்து தான் பைட்டங்காய் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் இதுவும் ஒரு வகை பொன்னாங்கண்ணி, சுனாமி பொன்னாங்கண்ணி என்று தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையில் இது எங்களுடைய வீட்டிலே இந்த நல்லபடிய நீரை தெளித்து வளர்க்கிறதால நல்ல செழிப்பாய் நல்ல பசுமையாகவும் இருக்கின்றது. என்னதுக்காக சுனாமி பொன்னாங்கண்ணி? ஏன் சுனாமி பொன்னாங்கண்ணி என்ற பேர் சுனாமி கால பகுதியிலே அந்த நீரோடு அள்ளுப்பட்டு இந்த பகுதியிலே பரவியதாக அவர்கள் இது வளமை மாதிரி பொன்னாங்கண்ணி மாதிரியே வறுக்கலாம். நல்ல சுவையான. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால்
சேம்பு கீரை பண்டைய பாரம்பரியமான ஒரு கீரை வகை. வீடுகளிலே குடத்தடி உங்களுக்கு தெரியும், முந்தின காலத்திலே வீடுகளிலே குடங்களை வைத்திருப்பார்கள். அந்த குடத்தடி ஈரத்திலே இந்த கீரை எப்படியும் எல்லா வீடுகளிலையும் இருந்தது. கூடுதலாக பல இடங்களில் தேடி இதனுடைய சிறு முளை ஒன்றை எடுத்து இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றேன். 2 இலைகள் கறி சமைக்க போதுமானதாக இருக்கும். ஒரு நாள் சமையலுக்கு 2 இலைகள், நல்ல இதை விட பெரிதாக வரும் இலைகள், 2 இலைகள் அப்படியே சுருட்டி போட்டு அதை வெட்டி கறி சமைப்பார்கள். கிழங்கும் இது சமைக்க கிழங்கு மருந்துக்கு பயன்படுத்து, சேம்பு கிழங்குன்னு சொல்லுவார்கள், மருந்துக்கு பயன்படுத்துகின்ற. இந்த புடலங்காய் வந்து எல்லா தோட்டங்கள்லையும் வந்து இப்படி பொலித்தீன் பாவிக்கிறவையா இல்லையே? இல்லை, என்னண்டா இந்த புடலங்காய் வந்து உண்மையாக புடலங்காய் செய்கை இன்றைக்கு ஒரு தோல்வி அடைந்த செய்கையாக இருக்கின்றது. காரணம் வந்து பல ஈயினுடைய தாக்கம். பல ஈக்கள் என்ன செய்யும்னா இந்த புடலங்காய்களை குத்தி முட்டையிட்டு விடும். இந்த பைய கட்டாட்டுக்கு எப்படியும் அந்த புடலங்காய் அழுகித்தான் போகும். மகரந்த சேர்க்கை அடைந்ததன் முன் இந்த பைகளை கட்டினால் எந்தவித தாக்கமும் ஏற்படாது. உண்மையாக 100 காய்களுக்கு மேல் நாங்கள் இதிலே பிடுங்கியிருப்போம். ஒரு 4-5 காய்கள் தான் அழுகி இருக்கின்றன. இப்போ கூட நிறைய காய்கள் இருக்கின்றது. அவற்றுக்குமே பைகளை நாங்கள் கட்டினால் அந்த பழைகளுடைய தாக்கம் மேல் இரசாயன ரீதியான மருந்துகளாலே கூட கட்டுப்படுத்த முடியாத ஒன்று தான் இந்த பழை. இது கருப்பு நிற மிளகாய். இது ஒரு தேடி அரும்பாடுபட்டு எடுத்த மிளகாயினம். உண்மையாக ஒரு கருமிளகாயை நட்டு வீட்டில் காய்க்க பண்ணுவது என்பதும் அல்லது அதனை நாங்கள் நோய்களிலிருந்து பாதுகாத்து காய்க்க பண்ணுறது மிக கடினமான விடயம். இதை வந்து உண்மையில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அது தன்னுடைய பலனை தந்து கொண்டிருக்கின்றது. நார்மலாக பச்சை மிளகாய் அது பழுத்தா சிவப்பு மிளகாயாக வரும். எப்படி இப்படி ஒரு மிளகாய் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சது கண்டுபிடி. இது கூடுதலாக நாங்கள் வந்து யூடியூப் இந்த ஆன்லைன் இதுகளில் பார்த்து தான் இவ்வாறான இனங்கள் இருக்கின்றன. தாவரங்களை வளர்வது தொடர்பான ஒரு யூடியூப்லேயே இந்த மிளகாயை தான் அதில் காட்டியிருந்தாலும் மிக கருப்பு நிறத்திலே. அப்போ இதை தேடி நான் பெற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 அடிகள் நான் நட்டேன். 6 அடி தப்பியது. கிட்டத்தட்ட 700-800 ரூபாய் இதனுடைய வித்துக்களை பெறுவதற்கு எனக்கு செலவாகியது. வீட்டில் இதை இப்போ நாளாந்த நாங்கள் இதை கரைக்கு பாவிச்சு கொண்டிருக்கிறோம். கரிமிளகாயினுடைய சுவை அதனுடைய பிரதியீடாக இது பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாளாந்த விதங்களுடைய வீட்டிலே முக்கியமான ஒரு உணவாக இப்பொழுது மாறி. இதான் நான் சொன்ன அந்த கடுமையான நாவல் கலர் மிளகாய், இதுவும் வெள்ளை கலர் மிளகாய் கலந்து தான் அந்த மிளகாய் உருவாகி இருக்கின்றது. அங்கே அது அதங்களுடைய வீட்டிலே மிக சிறப்பாக காய்த்து வருகின்றது. போட்ட டேங்கிலிருந்து ஓஃப்ளோ ஆகிற தண்ணி தான் இதுக்கு தண்ணி. இதுவும் ஒரு விசேடமான மரவள்ளி. இதுவும் எங்களோட இடங்களில் அருகி வருகின்ற ஒரு 3 மாதத்திலே பயன் தரக்கூடிய மரவள்ளி. தண்டும் வந்து தடியும் சோப்பா தான் இருக்கேன். ஒரு வீட்டிலே 3 மாத மரவள்ளி, 6 மாத மரவள்ளி, 9 மாதம், ஒரு வருஷம் என்று சொல்லி மாதங்கள் அடிப்படையில் மரவள்ளியை நட்டோம்னா தொடர்ச்சியாக எல்லா காலங்களிலும் மரவள்ளி கிழங்கு குடைக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற மரவள்ளிக்கும் இதுக்கும் சுவையில் ஏதாவது வித்தியாசம்? சுவையில் என்னன்னு சொன்னால் இது காலம் குறுகியதாக இருக்கிறதால இந்த மரவள்ளி கிழங்குல மாப்பொருள் குறைவு, மாத்தன்மை இருக்கும். ஆனால் மாப்பொருளினுடைய அளவு இது குறைவாக இருக்குது என்று கூறுகின்றார்கள். அதை விட சுவை என்று தான் சொல்ல வேண்டும். இது வந்து வட்டுக்கத்தரி என்ன சொன்னால் எங்களோட இடங்கள்ல ஒரு தடவை நடுறதில்லை. சுண்டங்கத்தரி என்றதும் இதுவும் உண்டு. அது நீங்க சொல்ற வட்டுக்கத்தரி வந்து அது பரட்டையாக நிலத்திலே தரிசு நிலத்திலே முட்கள் கொண்டதாக உருவாகும். இயற்கையாக வளர்ந்து பயன் தரக்கூடிய ஒன்று. உண்மையில் எங்களை பண்டைய காலத்திலே பாத்திரமாக பயன்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட 10 லிட்டர் 15 லிட்டர் நீரை கொள்ளக்கூடிய சுரக்குடுவைகளை பயன்படுத்தினோம். அந்த மரபு ரீதியான இனம் நான் முல்லைத்தீவு பகுதியிலே தேடி எடுத்துக்கொண்டு வந்து இந்த இதனுக்கு உண்மையாக நோய்கள் தாக்காது, நிறைய காய்களை தரும், மரங்களிலே படர்ந்து தானாக இயற்கையாகவே காய்களை உருவாக்கும். இப்பொழுதும் கூட இந்த கிராம பகுதிகளில் தேனை சேகரித்து வைக்கிறதுக்கு இந்த சுரக்குடுவை பயன்படுத்துவார்கள். என்ன சார்? பச்சடி பொன்னாங்கண்ணி வறுப்பதற்கோ கரை சமைப்பதற்கோ பொருத்தமானதல்ல. ஆனால் இதை பாவிச்சு இந்த பச்சையாக வெட்டி பச்சடி தயாரிக்கலாம். மிகவும் சுவையானதாக இருக்கும். வீட்டு தோட்டத்தில் ஒரு அக்கறை உள்ள ஒரு ஆளா, வீட்டு தோட்டத்தை இன்னும் அதிக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவரால நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? உண்மையில இந்த வீட்டு தோட்டம் என்று சொல்றதுக்கு மேலே வீடு, அந்த வீட்டு சூழல் ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக மாற வேண்டும். எங்களுடைய வருமானம், எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள், எங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு ஒரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒன்றாக இருக்கணும். எந்த இடத்துலையும் அது வருமானம் தருகின்ற ஒன்றாக இருக்கணும். எங்களோட தேவைகளை நிறைவு செய்கிற ஒன்றாக எங்களுடைய வீட்டு சூழலை எல்லாரும் மாற்றிக்கணும். அதில் ஒன்று தான் இந்த வீட்டு தோட்டம். எல்லாருமே நினைத்து கொண்டிருக்கிறாங்க வீட்டு தோட்டம்னா பயிர்களை, அதாவது காய்களை பிடுங்கி, காய்கறிகளை பிடுங்கி, சமைக்கிற காய்கறிகளை பிடுங்கி உருவாக்குகின்றத. நான் அதல்ல வீட்டு தோட்டம். கீரைகளை, எங்களை வீட்டுக்கு தேவையான கீரைகள், எங்களை வீட்டுக்கு தேவையான மருந்து பொருட்கள், எங்களை வீட்டுக்கு தேவையான பழங்கள், வீட்டுக்கு தேவையான மரக்கறிகள் என்று வீட்டுக்கு தேவையான தாவரங்கள்லேருந்து பெறக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் அந்த வீட்டிலே வளர்த்துக்கொள்ள முடியும். வீட்டு சூழல் ரம்மியமானதாக இருக்கும், மகிழ்ச்சியானதாக இருக்கும். பிரச்சனை ஒன்று இருக்கின்றது, வீட்டு தோட்டத்தை நட்டு கொண்டு வருகின்ற போது, நட்டு வளர்த்து கொண்டு வருகின்ற போது அவர்களுக்கு ஏதாவது வேறு ஒரு நிகழ்ச்சி,
வேறு ஏதோ ஒரு விடயம் முன்னுரிமைப்படுத்தப்படுகின்ற போது அதை கைவிட்டு விடுகின்றார்கள். சில வேளை சிலர் தங்களுடைய வீடுகளை பூட்டி விட்டு வேறு தூர இடங்களுக்கு 4-5 நாட்கள் சுற்றுலா செல்வார்கள். அந்த வேளையிலே கூட அதனை பராமரிப்பதற்கு பார்ப்பதற்கு நாங்கள் ஒரு மாற்று ஏற்பாடு செய்து செய்ய வேண்டும். அவ்வாறான விடயங்கள்னாலும் அவ்வாறான நிலைமைகள்னாலும் தான் இந்த வீட்டு தோட்டம் இன்றைக்கு ஒரு சரியான முறையில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிற காரணம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஓகே, இன்றைக்கு யூசி விளாக்ஸில் வந்து நாங்கள் உதயசீலன் அவர்களை சந்திச்சிருந்தோம். உயரப்புலம் ஆனக்கோட்டையில் இருக்கிற வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டு தோட்டத்தை உருவாக்கி அதனூடாக பயன்பெற்று கொண்டிருக்கார். நிறைய பேருக்கு இப்போ இந்த வீட்டு தோட்டத்தை வந்து பார்த்து நிறைய பேர் இதன் மூலமாக பயன்பெற்று கொண்டிருக்கணும். அதே நேரம் தாங்களும் இதே போல் ஒரு வீட்டு தோட்டங்களை செய்து அதன் மூலம் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் என்றதில் ஆர்வமாக இருக்கிறோம். அந்த வகையில் தான் நாங்களும் இன்றைக்கு வந்து இந்த காணொலியை செய்திருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு வீடியோவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு யூசி விளாக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜான்ஸ் கண்ட்ரி. பாய்.